Good evening 10th standard students. Last week வந்து the world between the two war பார்த்தோம். இப்போ இந்த வீக் வந்து நம்ம இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் வாஸ் த டூரேஷன்ஸ் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னா 1939 to 1945. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்னு பார்த்தோம்னா 1914 to 1918. அந்த வேர்ல்டு பிட்வீன் த வார்லேயே நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த வேர்ல்டு வார் செகண்டு இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் செகண்டு பார்த்தோம்னா காசஸ், கோர்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் அப்படின்ற 3 டாபிக்ஸில் நம்ம இதை பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷனில் டு அண்டர்ஸ்டாண்ட் த காசஸ், கோர்ஸ், அதை பற்றி இது ரெண்டையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் யூஎஸ்ஏவுடைய இன்டர்வென்ஷன், யூஎஸ்எஸ்ஆருடைய இன்டர்வென்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா தம்பி? சரி வாங்க கிளாஸ்க்கு போயிடுவோம். வாங்க இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துடுவோம். The first half of the 20th century witnessed 2 wars which devastated the world. The World War I was fought from 1914 to 1918 and World War II began in 1939 and ended in 1945. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த 20th century அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய 2 வார் நடந்திருக்கு வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய வார், ஸோ மெனி வார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய வார் வந்து இங்கே ஏற்பட்டு இருந்திருக்கும் வேர்ல்டு லெவலில். இதில் இந்த 2 மட்டுமே என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றா வந்து இந்த வார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு காசஸ், அதுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு காசஸ், வாட் ஆர் த காசஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919, அதாவது 1918 வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கு பின்னால் 1919 ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. அதில் ஜெர்மனி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து டிஃபீட்டட் கண்ட்ரியாக மாறுறதுனால அவங்ககிட்ட நிறைய இழப்பீட்டு தொகையாக என்ன செஞ்சுருவாங்க, நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்க வாங்கிக்கிருவாங்க. ஜெர்மன்ட்டு இருக்கக்கூடிய அந்த படைகள், ஆர்மி, அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு காசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான காஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன், அதாவது பன்னாட்டு சங்கத்தினுடைய தோல்வின்றாங்க. 1920 ஒரு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வருவாங்க. அதில் எல்லா நாடுகளுடைய இன்டர்வென்ஷன் இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அதுலேயும் அந்த லீகோடைய அந்த டியூட்டியை மீறி இந்த ஜெர்மனி என்ன செஞ்சிடும், வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயும் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இது ஒரு காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஸோ மெனி காசஸ். இப்போ ஃபஸ்ட்டு காசஸ் நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். The Germany and the Treaty of Versailles 1919. The Treaty of Versailles ending World War was signed in June 1919. அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 1919 என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு உடன்படிக்கையில் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க கையெழுத்து இட்டு இருந்திருப்பாங்க. அதில் என்னென்ன சொல்லி கையெழுத்திட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா Germany was forced to give up territories to the west, north and east of the German border. அதாவது ஜெர்மனி தனக்கு மேற்கு, வடக்கு, கிழக்கு இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் நிறைய விக்ட்ரியான கண்ட்ரிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஜெர்மனிக்கு. Germany had to disarm and was allowed to retain only a very restricted armed forces.
ஜெர்மனி என்ன செய்யணும்னா தன்னிட இருக்கக்கூடிய அந்த படை பலத்தை என்ன செஞ்சுக்கணும்னு குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்களை அவங்க என்ன செய்யக்கூடாது, படைகளை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது எந்த போர்லேயும் அப்படின்றது இன்னொரு பாயிண்ட்டாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு வந்திருப்பாங்க. தேர்டு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் எ ரீப்பரேஷன் ஃபார் த வார் ஜெர்மனி வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பே ஃபார் த மிலிட்ரி அண்ட் சிவிலியன் காஸ்ட் ஆஃப் த வார் டு த அலைட் நேஷன்ஸ். தேர்டு என்ன சொல்கிறாங்க, இந்த போரில் அலைட் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கு பொதுமக்களின் உயிர் இழப்பிற்காக ஜெர்மனி என்ன செய்யணும், ஒரு தொகை, ஒரு இழப்பீடாக கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த 3 ஃபோர்ஸஸும் ஜெர்மனியை செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக வைக்கிறதுக்கு கையெழுத்திடப்பட்ட ஒரு காசஸ், ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீசனபிளெல்லாம் தன்னுடைய மைண்ட் செட் பண்ண ஜெர்மனி கட்டாயம் செகண்ட் வேர்ல்டு வாரை க்ரியேட் பண்ணணும்னு என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த ஜெர்மனி நினச்சிருக்கும். இதனால தான் நிறைய உயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் நடந்ததை காட்டிலும் செகண்ட் வேர்ல்டு வாரில் 5 டைம்ஸ் மோர் தென் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், 5 மடங்கு அதிகமான அளவுக்கு அந்த போரில் இழப்பீடு ஏற்பட்டு இருந்திருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸான ஒன்று இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்லுவோம். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் மெயின்டைன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் லெசன் வேர்ல்டு பிட்வீன் த வாரில் படிச்சிருப்போம். அதே சமயத்தில் ஒரு லீக் ஆஃப் நேஷன்ஸு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அது ஒரு காரணம் இல்லை அப்படின்றது அந்த லீகு சொல்லும். The treaty also set up the League of Nations on the initiative of President Woodrow Wilson of the United States. The League was expected to mediate between countries and take action against the countries which indulged in military aggression. அதாவது பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய உட்ரோ வில்சனுடைய முயற்சியால் தான் இந்த பன்னாட்டு சங்கம் என்ன செஞ்சுருக்கோம், உருவாகி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்போம். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றது நாடுகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படும்போது இதுதான் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு அதான் மீடியேட் பிட்வீன் கண்ட்ரிஸ், இதை நடுவராக இருந்து அந்த பிரச்சனைகள் என்ன செஞ்சுருக்கும், தீர்த்து வைக்கக்கூடியதாகவும், இராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு எந்தெந்த நாடுகள் லீகில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை மீறி போகுதோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு சங்கம், ஒரு லீகாகவும் என்ன செஞ்சுருக்கும், இது இருந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஆனாலும் என்ன சொல்கிறாங்க பாரு, the other allied nations were also determined to maintain the non-interventionist attitude and in consequence the league remained in ineffectual international body. ஆனால் என்ன சொல்கிறான், ஈரோப்புடைய அரசியலிலோ பங்கெடுப்பதில் இது என்ன செய்யாது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எடுத்துக்காது. மற்ற நாடுகளுடைய தலையிடா கொள்கையை என்ன செஞ்சுக்கிறோமா திங்க் பண்ணிட்டு அந்த லீக் என்ன செஞ்சுருக்கோம், நிறைய ஸ்டெப்பு எடுத்தாலும் அந்த லீகுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரி ஒன்று வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதனால் லீக் என்ன செய்ய முடியலை, கட்டுப்படுத்த முடியலை. அதனால் அது ஃபெயிலியரு ஆயிரும். இந்த நிலைமையில தான் த ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர், ஐயோ பேரை சொன்னாவே பயமாக இருக்கா, அதாவது ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், த போஸ்ட் வார் கிரைசஸ் அண்டு ஜெர்மனி. முதல் உலக போருக்கு பின்னால் ஜெர்மனியுடைய வே ஆஃப் கண்டிஷன் எப்படி இருந்திருக்கும். As mentioned above, the 3 main classes of the Treaty of Versailles, especially the impositions of penal reparation, caused great discontent in Germany. அதாவது முன்னாடி ஒரு 3 ரீசன் சொல்லியிருப்பாங்களப்பா. இதில் குறிப்பாக போர் இழப்பீடு காரணமாக ஜெர்மனி எந்தெந்த நாடுகளை எந்தெந்த பக்கத்தில் பிடிச்சு வச்சுருக்கோ அதையெல்லாம் தரணும், போர் இழப்பீட்டு தொகையாக தரணும். இந்த மாதிரியான வே ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்றது
போர் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம். ஜெர்மனி எக்ஸ்பீரியன்ஸ்டு both high unemployment and severe inflation after the war, and its currency became practically worthless. இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு பின்னால் ஜெர்மனி பெருமளவிலான வேலையில்லா திண்டாட்டமும் கடுமையான இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடிய பண வீக்கத்தையும் அது என்ன செஞ்சிருக்கு, அனுபவிக்க நேர்ந்திருக்கலாம். There are several pictures of the 1920s when ordinary people had to carry money in wheelbarrows to buy bread. இதனால் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, காகித செலவாணி முழுமையாக மதிப்பு இழந்ததுனால சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட ரொட்டி, அவங்களுக்கு தேவையான அந்த ஃபுட்டு வாங்குறதுக்காக வண்டி நிறைய பணத்தை எடுத்து செல்வது போன்ற பல படங்கள் 1920 என்ன செஞ்சுருக்கும், வெளியாகி இருந்திருக்கும். இந்த சமயத்தில் தான் ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லருடைய எழுச்சி அங்கே வர ஆரம்பிச்சிருக்கும். படத்தை சேர்த்துட்டு வரலையா, அதுக்கு நேரம். ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். Adolf Hitler was unable to exploit the general discontent among the Germans. Gifted with the oratorical skills, he was able to sway the people by his impassioned speeches, the promising a return to the glorious military past of Germany. He founded the National Socialist Party, generally known as the Nazis. அதாவது ஹிட்லருடைய எழுச்சி அங்கே என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். ஜெர்மனி அதிகபட்சமான அளவுக்கு இழப்பீடு நிறைந்த கண்ட்ரியாக அது இருக்கும். அதனால் அது என்ன செய்யும்னா, தன்னுடைய கருத்தை பயன்படுத்தி தனது வல்லமை மிக்க சொற்பொழிவாற்றும் திறமையால் பேச்சுக்களாலும் ஜெர்மனியை ஒரு இராணுவ புகழ்மிக்க முன்னாடி இருக்கிற காலத்துக்கே கொண்டு வரணும் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பார். அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிட்லர். அவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் இல்லை, அவர் ஆஸ்திரியா நாட்டை அவர் சேர்ந்தவர். அதனால் என்ன செய்வார்னா, நிறைய மக்களை தன்வசப்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். அதாவது தேசிய சமதர்மவாதிகள் அப்படின்ற ஒரு கட்சியை அவர் என்ன செய்வார், உருவாக்கி அதுக்கு நாசி கட்சி அப்படின்ற பேர் என்ன செஞ்சிடுவார், வச்சிருவார். The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority of the Germans as a pure Aryan race and a deep-seated hatred of the Jews. Hitler came to power in 1933 and ruled Germany till 1945. அதாவது இந்த நாசி அப்படின்ற ஒரு நாசி பார்ட்டி வாஸ் ஃபவுண்டட் பை ஹிட்லர். அதில் 2 அடிப்படையான கருத்துக்களை அவர் என்ன செய்வார், கொண்டு வருவார். அதில் என்ன செய்வார்னா, ஒன்று ஜெர்மானியரே ஒரு சுத்தமான ஒரு ஆரிய இனத்தவர் அப்படின்ற ஒரு உயர்வையும், மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்களுடைய வெறுப்பையும் அவர் யூதர்களை